गाइस बोरुटो 2 Blue Vortex ஓட 14 சாப்டர்ல என்ன நடந்துச்சு ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் சாப்டர் எண்டிங்ல போருட்டோ கைது பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. போருட்டோவை ஹிடன் லீஃப் கொன்றுவாங்களா? அதுல இருந்து போருட்டோ எப்படி தப்பிக்க போறான்? மிட்சுகி ஏன் இப்படி பண்ணா? இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல போருட்டோ இனாகிரேஷன் ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க. போருட்டோ வந்து முழிக்கிறான். அப்ப ஷிகமாரு சொல்றான், ஒரு வழியா முழிச்சிட்டியா போருட்டோ, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு ஏற்பட்ட காயங்கள் எல்லாமே ஃபுல்லா ஹீல் பண்ணியாச்சு. சோ அத பத்தி நீ வரி பண்ணிக்க தேவையில்லை. தென் போருட்டோ கையில இருக்கிற கை விலங்க போருட்டோ கவனிக்க கோனோஹமாரு போருட்டோ கிட்ட அந்த கை விலங்க நீ கழட்ட ட்ரை பண்ணாத. கழட்ட ட்ரை பண்ணா வந்து உன் கை தான் வந்து பாதிக்கப்படும். அண்ட் இது போட்டுருக்கிற வரைக்கும் வந்து உன்னால எந்த விதமான ஜுட்சு யூஸ் பண்ணாது. இது ஆமோட உனக்காகவே ஸ்பெஷலா கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்றான். தென் அங்க இருந்து கட் பண்ணி ஈனோஜின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து அவன் படுத்திருக்கான். நம்ம சாக்குரா வந்து இந்த சீன்ல என்டர் ஆகி அவ வந்து மெடிக்கல் நிஞ்சுட்சு யூஸ் பண்ணி வந்து அவனை ஹீல் பண்றான். கூடவே அவங்க அம்மா ஈனோ அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி நின்று இருக்காங்க. அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்றாங்க ஈனோஜின் வந்து சேஃபா இருக்கான் 100%. சோ அங்க சீனை கட் பண்ணி திருப்பி போருட்டோ கிட்ட கூட்டு வந்தா போருட்டோ உட்கார வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹிடன் லீஃப் அட்டெண்ட் பண்ண அந்த ரெண்டு பேர் யாரு, அவங்க ஏன் வந்து ஹிமாவரியும் சாரதாவையும் வந்து டார்கெட்டா வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹிடன் லீஃபோட எல்டர்ஸும் இருக்காங்க. போருட்டோ ஜூரா அண்ட் அதர் பீஜஸ் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல சீன் அப்படியே கட் பண்ணா எய்டா கவாக்கி டீமன் மூணு பேர் வந்து ஒட்டுக்கா உட்கார்ந்து இருக்காங்க. எய்டா போருட்டோக்கு நடக்கிறது எல்லாத்தையும் ஸ்பையிங் பண்ணிட்டு அதை வந்து கவாக்கி கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கா. டீமன் அப்ப வந்து போருட்டோ எல்லா உண்மையும் சொல்லிட்டானா கவாக்கி வந்து என்ன பண்ண போறாங்களோ ஹிடன் லீஃப்னு தெரியல அப்படின்னு சொல்லி கவாக்கி வந்து டீமன் கலாய்ச்சி விடுறான். எய்டா டீமனோட வாயை வந்து சும்மா இருன்னு சொல்லி அடைச்சிடுறா. தென் கவாக்கி சொல்றா, என்ன நடந்தாலும் சரி என்னோட இது மாற போறது இல்ல. அவனை இப்ப ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் தான் உயிரோட வச்சிருக்கேன். அவன் எல்லாத்தையும் சொன்ன உடனே கண்டிப்பா நான் வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்றான். தென் மிட்சுகி வெளியே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்து காட்டுறாங்க. அங்க இருந்து சீன் கட் பண்ணா போருட்டோ பீஜஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். இந்த பீஜஸ்க்குலாம் வந்து தனிப்பட்ட மென்டாலிட்டி இருக்கு அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அந்த ட்ரீல யார் யாரெல்லாம் சிக்கறாங்களோ அவங்களோட சக்கரா வந்து ரெப்ளிகேட் ஆகி தான் இந்த பீஜஸ்லாம் உருவாகுது. இதுக்கு அவங்களோட சேம் எமோஷன் சேம் இது எல்லா பவர்ஸும் வந்து சேமா தான் இருக்கும். பட் ஆனா முன்னாடி இருந்ததை விட வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அண்ட் வந்து இவங்களுக்கு ஜுட்சுஸ் யூஸ் பண்ண எந்த விதமான ஹேண்ட் சைன்ஸும் தேவையில்லை. அதே மாதிரி தான் மிட்சுரியும் ஒரு பீஜுவா இருக்கா. அவளோட டார்கெட் நீங்க தான் சோனோஹமாரு. சோ வந்து நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். அண்ட் எல்லா பீஜஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு ஹோஸ்டோட சக்கரா வந்து இருக்கு. ஆனா வந்து இந்த ஜூரான்ற பையன் இருக்கான்ல அவனுக்கு வந்து எந்த விதமான ஹோஸ்டும் இல்ல. அவன் வந்து டோட்டலா வந்து இந்த 10 டைல்ஸ் இருக்குல்ல 10 டைல் பீஸ்டே வந்து மொத்தமா மனிதனா உருவெடுத்தது தான் வந்து ஜூராவாமா. அவன் தான் வந்து அதோட கேப்டன். அண்ட் ஜூரா தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பீஜு. இந்த உலகத்தை காப்பாத்த ஒரே வழி என்னன்னா நான் அவனை வந்து தோக்கடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். தென் போருட்டோ கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உனக்கு எப்படி தெரியும், யார் உனக்கு அந்த விஷயங்கள்லாம் சொல்றா அப்படின்னு கேக்குறாங்க. போருட்டோ சொல்றான், எனக்கு வந்து ஒருத்தர் வந்து இன்டெல்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பட் ஆனா என்னால வந்து அதை அவரை வந்து காட்டி கொடுக்க முடியாது. அவர் வந்து அவருக்கு அது வந்து விருப்பம் இல்ல. சோ அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அண்ட் வந்து போருட்டோ வந்து சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு அவனை சித்திரவதை பண்ணி கேக்குறாங்க. அப்படியே வந்து போருட்டோ இல்ல முடியாதுன்னு சொல்லிடுறான். ஹிடன் லீஃபோட எல்டர்ஸ் வந்து அவனை கொன்றுவன்னு சொல்லியும் வந்து பயன்படுத்தி காட்டுறாங்க. பட் இருந்தாலும் வந்து போருட்டோ எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறான். தென் சரி எல்லாம் கிடக்கட்டும், ஏன் நீ நருட்டோ உசுமாக்கிய கொன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. போருட்டோ சொல்றான், நருட்டோ உசுமாக்கிய நான் கொல்லல. நருட்டோ உசுமாக்கி அண்ட் ஹினாட்டா ஹியூகா வந்து இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, பத்திரமா ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனா அந்த இடம் எதுன்னு எனக்கு தெரியாது. உடனே ஹிடன் லீஃபோட எல்டர்ஸ் ஷாக் ஆயிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நருட்டோ உசுமாக்கி இப்ப எங்க இருக்காரு, அவர் எங்க ஒளிச்சு வச்சிருக்க, ஒழுங்கா சொல்லிரு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். நீ சொல்ற இந்த விஷயத்துல என்னால உன்சா நம்ப முடியாது. ஏன்னா நீ ஒரு ட்ரேடர், நீ சொல்ற விஷயங்கள்லாம் எங்களால நம்ப முடியாது கண்டிப்பா. சோ அதனால ஒழுங்கா சொல்லு, நருட்டோ உசுமாக்கி எங்க இருக்கான்னு சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ போருட்டோட மைண்டை வந்து ஷிகமாரு கனெக்ட் பண்றான். கனெக்ட் பண்ணிட்டு ஷிகமாரு சொல்றான், போருட்டோ நீ இந்த மாதிரி வந்து நருட்டோ உசுமாக்கியோட விஷயத்துல எல்லாம் சொல்லக்கூடாது. கவாக்கியை முக்கியமா நீ மாட்டி விடுற மாதிரி பேசக்கூடாது. இப்பொழுதுக்கு அது வந்து நம்மளுக்கு நல்லது இல்ல. சோ வந்து நீ கொஞ்சம் பொறுமைக்காரு, இதை மத்தியில இதெல்லாம் சொல்லிடாத அப்படின்னு சொல்றான். சோ வந்து அதெல்லாம் எனக்கு தெரியும், கவாக்கிய மாட்டி ஒரு ஐடியாவே எனக்கு இல்ல அப்படின்னு போருட்டோ சொல்லிடுறான். சொல்லிட்டு அப்புறம் ஒட்டுன்னு கால் கட் ஆயிருது. என்னன்னு சொல்லிட்டு ஈனோஜின் கிட்ட போய் கேட்டா ஈனோஜின் இல்ல, என்னால் இதுக்கு மேல முடியாது, நீங்க வேணா போருட்டோவை நம்பி இருக்கலாம், எனக்கு நம்பிக்கை இல்ல சுத்தமான்னு சொல்லிட்டு அவ வந்து முடியாதுன்னு சொல்லிடுறா. சோ நெக்ஸ்ட் வந்து போருட்டோவை போட்டு அடிக்கிறாங்க, துவைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சித்திரவதை பண்ணி அவங்க கிட்ட இருந்து உண்மையை எடுங்க பாக்குறாங்க. ஆனாலும் போருட்டோ வந்து எதுவும் சொல்லல. அதை பொறுமையா பார்த்துட்டு இருந்த ஷிகமாரு இதுக்கு மேல தாங்கிக்க முடியாது,
முடியாதுன்னு சொல்லிட்டு ஷிகமாரு பொறுத்த அளவுல வந்து பொருட்டோ வந்து ஒரு இன்னசென்ட். ஸோ வந்து இன்னசென்ட் இவ்வளோ சித்திரவதை படுறத அவனால பார்க்க முடியல. ஸோ அதனால வந்து உடனே வந்து இவனை கூப்பிடுறான். உடனே ஸ்டாப் பண்ணுங்க, உடனே வந்து அவனுக்கு பாய்சன் கொடுத்து கொன்றுங்க. அவன்கிட்ட இதுக்கு மேல எடுக்க எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேல எடுக்கவும் தேவையில்ல. அவனை ஃபர்ஸ்ட் கொல்றதா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இப்போ வந்து அவனுக்கு விஷம் கொடுத்து கொன்றுங்க, மிட்சுகியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். கோனோஹாமாரு தடுக்க பார்க்கறான். பட் ஆனாலும் வந்து நான் தான் ஹோக்காகே, நான் சொல்றத ஒழுங்கா ஆர்டர்ஸ் வந்து இது பண்ணு, ஒபே பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ வந்து அதுக்கப்புறம் மிட்சுகி வரான் அந்த இடத்துக்கு. மிட்சுகி கிட்ட வந்து உன் வேலையை மட்டும் முடி, எந்த விதமான எமோஷன்ஸும் வந்து இந்த இடத்துல பார்க்காத அப்படின்னு சொல்லிடலாம். மிட்சுகி உள்ள போனோடனே மிட்சுகியை வந்து உரண்டு இழுத்து விட்டுறான். உன்னோட சன்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி பொருட்டோ. ஸோ மிட்சுகி டைரக்டா போய் புடிச்சு கழுத்தோட வச்சு அப்படியே சொருகிறான் செவுத்துல பொருட்டோவை. சொருகிட்டு அப்படியே வந்து பொருட்டோவை அடிக்கிற மாதிரியே போயிட்டு அப்படியே அவன் லாக்கையை வந்து ஓபன் பண்ணி விட்டுறான். ஓபன் பண்ணி விட்டுட்டு உன்னோட பொருட்கள் வந்து அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து சொல்லிடுறான் லொகேஷனை. மிட்சுகியை பிடிச்சி விலக்கி விட பொருட்டோ வந்து சரி நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், அதுக்காக மட்டும்தான் இவ்வளவு நேரம் இங்க இருந்தேன், சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு FTG யூஸ் பண்ணி அவன் வந்து இன்விசிபிள் ஆயிடுறான். ஸோ எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அந்த கை விலங்கு பாத்தீங்கன்னா கீழே வந்து கிடக்குது. என்ன இது அவுத்துட்டானா அப்படின்னு சொல்லி ஆமா ஷாக்ல இருக்காங்க. பொருட்டோ டெலிபோர்ட் ஆகி அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பி டெலிபோர்ட் ஆகி உங்க மேல எந்த தப்பும் இல்ல, ஸோ பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். தென் ஹிடன் லீஃபோட எல்டர்ஸ் வந்து இதுக்கு கண்டிப்பா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு ஷிகமாரு, ஒன்னாலதான் இப்ப அவன் தப்பிச்சான், நீ அவனை டக்குன்னு கொல்றதுக்கு இந்த ஐடியா கொடுக்கலன்னா அவன் தப்பிச்சிருக்க மாட்டான், கண்டிப்பா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. தென் எய்டா வந்து கவாக்கி கிட்ட சொல்றா, கவாக்கி அவன் வந்து உன்னை மாட்டி விடணுன்ற ஒரு எண்ணத்திலேயே இல்ல, அவன் அப்படி ஒன்று நினைக்கவே இல்லை, அவன் அடி வாங்கி பயங்கரமா மிதி வாங்கிட்டு இருந்தான், ஆனா கடைசி வரைக்கும் அவன் மாட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்றான். அப்படி வந்து என்ன இந்த பொருட்டை பையனை பொறிச்சிக்கவே முடியல அப்படின்னு கேட்கறான். இவன் வந்து கவாக்கி வந்து என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லி ஷாக் ஆறான். சோ அதோட கட் பண்ணா நம்ம சாரதா வந்து கார்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டிட்டு தள்ளி விட்டுட்டு வந்து கதவை திறந்து உள்ள வரான் ஹோகாகேவோட ரூம்க்கு. அங்க ஷிகமாருவை பார்த்து என்ன ஆச்சு இனாகிரேஷன் ரூம்ல, பொருட்டோக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஷாக்ல கேட்கறா, பொருட்டோ கொண்டு போட்டாங்களா இல்லன்ட்டு. சோ அதோட அங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா ஹிடன் சாண்ட் வில்லேஜ்ல இருந்து முக்கியமான கால்னு சொல்லிட்டு அவசரமா இம்பார்ட்டன்ட் கால்னு வருது. சோ அந்த காலை எடுத்து பார்த்தா நம்ம காராவோட அண்ணன் பேசுறான். காராவோட அண்ணன் என்ன சொல்றான், இந்த மாதிரி காராவையும் வந்து காராவையும் ஷிங்கியும் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க, யாரோ ஒருத்தன் வந்தான் காராவை ஷிங்கி டிஃபீட் பண்ணிட்டான். சோ அதுக்கப்புறம் ஷிங்கி வந்து மரமாகப்பட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே உன்னோட ஸ்ட்ரென்த் எனக்கு வேணும், நான் கொஞ்சம் ரூடா பேசுறேன்னு நினைக்காத ப்ளீஸ் அப்படின்னு சொல்றான். அங்க சீனை கட் பண்ணா இந்த இடத்துல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த ஷிங்கி தான் வந்து நியூ பீஜுன்ட்டு. அந்த ஷிங்கி நியூ பீஜு என்டர் ஆகிறத காமிச்சு அந்த பீஜுக்கு ஒரு பேரையும் வச்சு அத்தோட இந்த சாப்டர் வந்து முடியுது. இப்போ எதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ வந்து டைலாக்ஸோட சேர்த்து ஸ்டோரி மாதிரியே மொத்தமா ஒரு எபிசோட் மாதிரி வந்து அதுல இது பண்ணி வச்சிருக்கேன், சொல்ல போனா டப் பண்ணி வச்சிருக்கேனே சொல்லலாம். அது வந்து மொத்தமா 18 நிமிஷம் வரும். நிறைய பேருக்கு 18 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கவும் டைம் இருக்காது. ஸோ அதனாலதான் வந்து இந்த ஒரு ஸ்டோரி என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு கதை மட்டும் கதை சுருக்கம்னு வச்சுக்கலாம். ஓகேவா, சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைப் ஸ்டுடியோல இருக்கிற எல்லா வீடியோஸும் பிடிக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம மற்ற எல்லா வீடியோஸையும் போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி ஓகே, பை கைஸ்.